ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அச்சு யோசுவா சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு தக்காளி கீரை இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு இட்லி மாவில் எப்படி நம்ம குட்டி குட்டி தோசையாக மிளகு தக்காளி கீரை தோசை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட்டு வரை பாருங்கள் மக்களே, அப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். மிளகு தக்காளி வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, வயிற்றில் புண்ணு இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அல்சர் இருக்கிறவங்களுக்கு மிளகு தக்காளி கீரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அல்சர் சரியாக போயிடும். உடம்புல ரத்தம் நல்லா ஓடணும் அப்படின்னா மிளகு தக்காளி கீரை சேர்த்துக்கலாம். அதில் சும்மா செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது, பருப்பில் போட்டு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி மிளகு தக்காளி கீரையே எடுத்துக்காதவங்க சில பேர் இருக்காங்கள்ல, அவங்களாம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள். நான் இது செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி எடுத்திருக்கேன். நான் எனக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன், ஏன்னா பாக்கி யாரும் இல்லை வீட்டில். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இது செய்யலான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிகிட்ருக்குறேன். இப்போ பாருங்கள், தக்காளி குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணிக்கணும். நல்லா குட்டி குட்டியாக, ரொம்ப குட்டியாக எடுத்து கட் பண்ணணும், பொறுமையாக கட் பண்ணணும். இது குட்டி குட்டியாக தக்காளி கட் பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் நிறையா பேர் இருந்தாங்க, எல்லாருக்குமே செய்யணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு மட்டும் செய்கிறனால நான் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். பாப்பாவுக்கும் எனக்கும் மட்டும்தான் நான் செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்குமே இதை ஊட்டி விட்டேன், சாப்பிட்டாங்க நல்லா. வீடியோ லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ பாருங்கள், நான் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணவே விட மாட்டுது. என்ன பக்கத்தில் நைட்டே பிடிச்சி இழுக்கவும், அதை பிடிச்சி இழுக்கவும் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கு இந்த பிள்ளை. சேட்டை, சரியான சேட்டை. ஒரு வழியாக பாப்பா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பிடிச்சி இழுத்தாவில் பாப்பா வச்சுக்கிட்டே ஒரு வழியாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா காரம், நான் பாப்பாவுக்கு ஊட்டுறனால காரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருந்தேன். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை மிளகாலாம் எண்ணெயில் நல்லா வெந்துடும், உரப்பெல்லாம் தெரியாது அவ்வளோவா. பச்சை மிளகா நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தக்கன எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இட்லி மாவு எடுத்துகிட்டு, இட்லி மாவு, தோசை மாவு ரெண்டுக்குமே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது எதுனாச்சும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா அது கூட கொஞ்சம், நான் இட்லி மாவுக்கு தான் வச்சுருந்தேன், அதனால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு ஸ்டவ்வு ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கூட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நெய் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சீரகம் தான் சேர்த்துக்கணும். சீரகம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அதனால் சீரகம் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ கடாய் காய்ச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடுகு இதெல்லாம் போடக்கூடாது, சீரகம் தான் போடணும். சீரகம் போட்டதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கிடணும். எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். இப்போ எவ்வளோ பாருங்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க. ஏய், என்ன பண்ணுற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எங்கே இருக்கா பார்த்தீங்களா, நான் எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவா. கிச்சனில் இருந்தாலும் கிச்சனில் என் காலை பிடிச்சிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாள் சமைக்கிற வரையிலும். அப்புறம் நான் வதக்கி தாண்டி எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணையில் பாப்பாவை தூக்க மாட்டேன். இப்படி தான் அழுதாலும் கீழே அழுதுட்டு கடக்கட்டணும் விட்டுருவேன். ஏன்னா என்னென்ன தெரிச்சிச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கி வச்சுக்குவேன். தூக்கி வச்சுட்டு குழம்பு தாளித்த உடனே வேறு ஏதாவது பண்ணையில் தூக்கி இடுப்பில் வச்சுக்குவேன்.
ஆயில் ஐட்டம் பண்ணையில் மட்டும் கீழே விட்டுருவேன். அது காலை பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்ருப்பா. அது மாதிரி தான் இப்போ இருக்கிறா விளாண்டுட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா அது வந்துட்டு நமக்கு பார்த்தோன்னே தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு மாதிரி வெந்துடும். சும்மா இதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அதை பார்க்கையில. அந்த டயத்தில் தான் நம்ம வந்துட்டு கீரை ஆட் பண்ணணும். இப்போ நல்லா இன்னும் வேகலைன்னு பொரியலை பாருங்கள். நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம கீரை ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தீங்களா, கீரையை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுருக்கணும். நல்லா கிண்டினோன்னா வந்துட்டு கீரை நல்லா வதங்கிடும். வதங்கிட்டு அதுவும் ஒரு மாதிரி வரும். வந்தோடனே நம்ம அதை எடுத்து மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பிடிக்காத அளவு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பை கம்மியாக வச்சுக்கணும். இது கூட வந்துட்டு நம்ம மஞ்சள் தூள் லைட்டாக, மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்குவோம். மஞ்சள் தூளும் தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பாப்பா இருக்கிறனால பாப்பாவுக்கும் ஊட்டுறதுனால கொஞ்சமாக தான் நான் போட்டிருந்தேன் மிளகாத்தூள். நீங்கள் வந்துட்டு பெரியவங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் காரமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா அதிகமாக சேர்த்திங்கன்னா மிளகாத்தூள் கம்மியாக போடுங்க. பச்சை மிளகா கம்மியாக போட்டிங்க அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். அதை பற்றி ஒன்றும் இல்லை, டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா கிண்டி விடணும். மிளகாத்தூள் போட்டோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிடிக்காத அளவு நல்லா கிண்டி விட்டுட்டே பக்கத்துலேயே நின்று கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டே இருந்துட்டு மாவை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, மாவில் வந்துட்டு அப்படியே நம்ம கலந்து விட்டுறணும். கொட்டி மாவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்குறோம். மாவில் வந்துட்டு நம்ம இதை தூக்கி கொட்டிடலாம். அப்படியே எடுத்து கொட்டிட்டு நம்ம மாவு கூட நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்கள், மாவு கூட நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு மாவு கூட நல்லா கலந்து விட்டுறணும். எல்லா பக்கட்டும் கலக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு, இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் தோசைக்கல் எடுத்து வைப்போம். தோசைக்கல்லில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். குட்டி குட்டியாக ஊற்றணும். தோசைக்கல் எடுத்து நம்ம வச்சுட்டு என்னோட தோசைக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இந்த தோசைக்கல் ஏன்னா நான் வந்துட்டு கழுவுனேன்னா அது வந்து தோசை வரமாட்டுதுங்க. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நல்லா தேய்ச்சி கழுவணும். லைட்டாக மேலே அலசிட்டு தான் வைப்பேன் நான் எப்போவுமே தோசை சுடையில். நல்லா கம்பி போட்டு கழுவுனோம் அப்படின்னா தோசை வர மாட்டேன்டுது. ஃபஸ்ட்டு ஒரு டைம் அப்படி தான் பண்ணினேன். அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்து தோசைக்கல்லில் வந்துட்டு கம்பி போட்டு கழுவாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் கழுவுறது கிடையாது. இப்போ லைட்டாக தண்ணியை மட்டும் ஊற்றி அலசிட்டு வச்சுருவேன். அதனால தான் கல் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் தோசை நல்லா வரும். இப்போ பாருங்கள், எண்ணெயை ஆட் பண்ணியாச்சு. எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு தோசை குட்டி குட்டியாக ஊற்றலாம். அவசரப்பட்டுட்டேனும் சட்டி இன்னும் காயலைங்க. சட்டி காஞ்சோன்னு தான் நம்ம ஊற்றணும். எண்ணெய் தடவிட்டு இதுலேயே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி பார்த்து சட்டி இதாகலை போல், ஹீட் ஆகலை. இப்போ நம்ம அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டும். நம்ம எடுக்கையில் கரெக்டாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக ஊற்றிட்டு, ஏன்னா தோசையாக ஊற்றலாம். தோசையாக ஊற்றினா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா நைஸாக வராது, அது நல்லா வெந்திருக்காது. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றுறோம். இதுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதனால் நல்லா நம்ம விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்குமே கொடுத்தோன்னா வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க எடுத்து. இப்போ பாருங்கள், மேலே என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மேலே வந்துட்டு நம்ம வாங்கி வச்சுருப்போம் இல்லையா இட்லி பொடி, அந்த இட்லி பொடியை தான் மேலே நம்ம தூவி விடணும். இந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிட்டு அது மேலே வந்துட்டு உடனே வந்துட்டு இட்லி பொடியை போட்டுடணும். கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு மேலே எண்ணெய் ஊற்றி விடணும். லைட்டாக எண்ணெய் தெளித்து விடணும். எண்ணெய் தெளித்து விட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடணும்.
ஒன் பை ஒன்னாக ஒட்டியிருக்கு பாருங்கள். அது பிஞ்சிடாத அளவு நம்ம அப்படியே அது ஒட்டி தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து எடுத்து திருப்பி போடணும், ஷேப் மாறாத அளவு. ஆனால் அந்த தோசை மட்டும் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. நீங்கள் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுவீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நம்ம வயிறு பத்துற அளவுக்கு நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இதுக்கப்புறமும் நீங்கள் மணத்தக்காளி கீரை எங்கே பார்த்தாலும் சரி பறிச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் தோசை மாவு அல்லது இட்லி மாவு இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் சூடாகவே இருக்கும் நம்ம லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடிக்கிற வரை. அதனால் நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து தோசை ஷேப்பில் சுட்டேன். அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, நல்லா வந்துச்சு. ஆனால் அந்த ஷேப் பிடிக்கல. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் எல்லாம் வரும். ஒன்லி சமையல் வீடியோ மட்டும்லாம் இருக்காது. வெளியில் போகிற விலாக் வீடியோ, குட்டீஸ் சேட்டைகள் வீடியோ, என்னென்ன அப்புறம் மேக்கப் வீடியோ எல்லாமே வரும் நம்ம சேனலில். பொழுதுபோக்குன்னு பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். ஒன்லி குக்கிங் மட்டும் கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஒரு முக்கியமான ஒன்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு தனியாக வீடியோ கூட போட்டிருக்கிறேன் யூடியூப்பில். நம்ம சேனலில் போய் பாருங்கள், சர்ச் பண்ணி. கிவ்அவே சொல்லியிருந்தேன். அந்த கிவ்அவேயில் அடுத்து ஏதாவது பண்டிகை நாள் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிவ்அவே நான் அலௌன்ஸ் பண்ணுவேன். அப்போதைக்கு நான் சொன்னபடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த கிவ்அவேயில் வின் பண்ணலாம் மக்களே. ஓகே, இப்போ நம்ம என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் போட்டிருப்பேன் என்னோடய சேனலில். அதில் ஃபுல்லாக விளக்கமாக சொல்லியிருப்பேன். நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கிவ்அவே பற்றி. அது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த ப்ரைஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு வழியாக பாப்பாவை வச்சுக்கிட்டே நம்ம பண்ணியாச்சு இந்த தோசை. இப்போ பாருங்கள் பாப்பாவே எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். பாப்பாவுக்குமே ஊட்டி விட்டேன். அந்த நெய் வாசனைக்கு நல்லா சாப்பிட்றாங்க. இதை உரப்பு இல்லாமல் இருக்கவும் நல்லா சாப்பிட்றாங்க. உரப்பு வச்சு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தோசையை பண்ணியாச்சு. இதுக்கு பேர் தான் நான் வச்ச பேர் மணத்தக்காளி குட்டி தோசை. மணத்தக்காளியின் குட்டி தோசை இதுக்கு பேர். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் மக்களே. சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு மணத்தக்காளி குட்டி தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.